நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் வந்து கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இப்போ நான் வந்து பாட்டியில் பாப் பண்ணுறது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி யூடியூப் சேனலில் வந்து நிறைய சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நாமளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட க்ரியேட்டிவிட்டியாக என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ இந்த வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு. நம்ம ஆலப்புறம் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதனால் எந்த ஒரு வீடியோவையும் வந்து தவறாமல் உங்களால் பார்க்க முடியும். பாருங்க, இதான் வந்து இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கு இது வந்து 1.5 இன்ச்சு ரெடியூசர். இது நாம் ஃபஸ்ட்டு இந்த 3 இன்ச்சு பைப் வந்து நான் வந்து ஒரு 1.5 அடிக்கு வந்து வாங்கியிருக்கிறேன். நான் அதை வந்து ஃபஸ்ட் நாம் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து இந்த 1.5 இன்ச்சு பைப் வந்து நீங்கள் இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இது பண்ணுறதுக்கு சரிங்களா? பாருங்கள், நல்லா டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. காற்று வந்து எதுவும் வெளியில் வந்து போகாத அளவுக்கு நீங்கள் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதேமாரி இந்த 3 இன்ச்சு டம்மி நான் வாங்கியிருக்கிறேன். பாருங்கள், இதில் வந்து நம்ம அடுத்து வந்து இதை நாம் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா லைட்டர் ஃபிக்ஸ் பண்ணி இது பார்த்திங்கன்னா எம்சில் போட்டு வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருப்பேன். இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ செஞ்சு பார்க்கலாம். இது நான் வந்து செஞ்சு காட்டிக்கிறேன் உங்களுக்கு. நான் பாருங்கள், லைட்டரை வந்து இந்த மேலே போட்டு நம்ம நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது கேப் எதுவும் வரக்கூடாதுங்கிறக்காக வந்து நம்ம எம்சியில் போட்டு நாம் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், இப்போ நம்ம உள்ளே போட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நாம் இது எப்படி நாம் இதில் பாப் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இந்த மேலே ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்துகிட்டு நல்லா இப்படி ஒரு இது வரைக்கும் வர அளவுக்கு வந்து நல்லா நீங்கள் வந்து இப்படி தள்ளி விடுங்க. நீங்கள் சரிங்களா? வர வரைக்கும் நல்லா ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாம் இந்த பவுடரை போடுறோம். பச்சை வரைக்கும் உள்ளே தள்ளி விட்டதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நம்ம கலர் பவுடர் வந்து நாம் உள்ளே போடுறோம். கலர் பவுடர் வந்து நம்ம உள்ளே போடுறோம். உள்ளே போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இந்த மேலே ஒரு பேப்பரை வந்து மேலே வச்சு நல்லா டேப்பை போட்டு வந்து நாம் சுற்றிக்கிறோம். கேப் வந்து எதுவும், அதாவது ஏர் வந்து இங்கே வெளில போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லா போட்டு சுற்றியாச்சு. டைட்டாக பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நாம் இதை வந்து நம்ம இது ஸ்ப்ரே பண்ணிடுறோம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நாம் இதை போட்டு வந்து நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கிறீங்க. சரி, இது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்து லைட்டர் வச்சுருக்கோம். நாம் உள்ளே அடிக்க இந்த பாடி ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா இது நாம் இப்படி ஸ்பார்க் பண்ணுறப்ப அந்த ஸ்பார்க்குனால் அது வந்து இந்த வெளியில் வர பார்க்குது. சரிங்களா? அப்போ வந்து இதை மேலே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம போட்டிருக்கிற அந்த கலர் பேப்பர்ஸாக இருக்கட்டும், கலர் பவுடர் ஆகட்டும், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்படியே மேலே வந்து உங்களுக்கு ஸ்மோக்காக வருது. சரிங்களா? நம்ம சேனலுக்கு இதனால் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் வேற ஒரு வீடியோ மறுபடியும் நான் உங்களை வெயிட் பண்ணுறேன். நன்றி.